ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சுவையில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் கிரேவி சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு மசாலா எதுவும் அரைச்சி நம்ம செய்ய போகிறதில்ல. வீட்டில் உள்ள மசாலாக்களை வச்சு சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயத்தை இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். அப்போது சிக்கன் கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ தக்காளியை வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வதக்கி விட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட கரண்டி போட்டு கலந்து விட்டு நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம். அடுத்ததாக தக்காளியும் நல்லா மசிய வதங்கி வந்த பிறகு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிக்கனை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், சிக்கனில் நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் கலந்து விட்டு பாத்திரத்தை மூடி வச்சோம். இப்போ பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை கரண்டி போட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கன் கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் கிரேவி கொஞ்சம் கூடுதலாக குழம்பு பக்குவத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதித்து நல்லா கொஞ்சம் வற்றி வரும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். ஆனால் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த சிக்கன் வெந்து வந்த அந்த தண்ணியே இந்த கிரேவிக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கிரேவியில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. ஏன்னா எனக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த சிக்கன் வெந்து வந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த கிரேவியை கொதிக்க விட்டோன்னா சிக்கனும் இதிலே நல்லா வெந்து இந்த கிரேவியும் வற்றி நல்லா சிக்கன் கூட செட் ஆகி வந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரேவியும் நல்லா வற்றி சிக்கன்லாம் வெந்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிரேவி நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க.
இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரேவி கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 2 நிமிஷம் நல்லா கிரேவியை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ருசியான சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.